ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வண்டியில் 2 அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வைசர் புதுசாக போட்டுருக்கிறேன். எஸ்டி அட்வென்ச்சரோட வைசரை மாடிஃபை பண்ணி நமக்கு ஃபிட் பண்ணிட்டோம். ஜாவா 42 பாப் இருக்கு. ஸோ அது நல்லாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த காற்று வேகத்தை நல்லா குறைக்குது. ஸோ அதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஃபாக் லேம்ப் பவரை பாருங்க எப்படி இருக்குது. வச்சு போயிடும். ஒரு ஸ்பீட் எடுத்தோம்னா அடுத்த ஒரு டிராஃபிக் வந்துடுது. இப்போதான் சொன்னேன் டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிறேன். சொன்ன உடனே நமக்கு வந்து அப்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு பாருங்க. அப்படி டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக லாரி பஸ்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படி ஓவர்டேக் பண்ணி தான் போகணும். ஆனால் இதெல்லாம் ஒரு டிராஃபிக் இல்லை சொல்ல போனால். கொஞ்ச நேரத்துல 2 லாரி நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா அதோட நின்று அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிடலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இன்னொரு 80-90 பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். பெங்களூர் 390 கிலோமீட்டர் 5 ஹவர்ஸ்ல போயிடலாம். 12 ஆகுது. 6 ஹவர்ஸே ஆயிரம் போல. வைசர் போட்டோன்னே கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த வைசருக்கு உள்ளோடி அப்படி ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது இந்த தடவை போய் நம்ம செக் பண்ண தான் தெரியும். மதுரை டு திண்டுக்கல் குயிக்கா வரும். அடுத்து டக்குன்னு அடுத்த ஊர்கள் வந்துடும். பேரிகார்டு வச்சிருக்காங்களா? எஸ் எஸ் எஸ். தமிழ்நாடுக்குள்ள நம்ம வந்து ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுருவோம்னா ரொம்ப வெந்துரும் நினைக்கிறேன். நார்த் இந்தியால போயிட்டு அதுவும் இந்த டைம்ல போறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அங்க குளிரா இருக்கும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் பதவது பலவா இருக்கும். ஆனா ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த ஏப்ரல், மேலாம் ஏதாவது டெல்லி அங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே அங்க ஹீட்டு ஓவரு. நம்ம ரைடிங் கியர்ஸ் போட்டு போனோம்னா அவ்வளவுதான், வேர்த்து வடிஞ்சிடும். அப்படி ஸ்பீடா போயிட்டு இருந்தோம்னா தெரியாது, அப்படி காத்தடிச்சுட்டே இருக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா என்னாச்சு, நம்ம சேஃப்டிக்காக எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கார் நம்ம முன்னாடியே போயிட்டு இருக்குது. ரைடர்ஸ் யாரையுமே இந்த ரோட்ல பார்க்க முடியல. எல்லாருமே லடாக்குன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூரமும் ஃபர்ஸ்ட் டைம் நான் நாகர்கோவில் வரும்போது 2-3 ரைடர்ஸ் பார்த்தேன். அதுவும் தெலுங்கு ரைடர்ஸ் தான், ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்க. இப்போ இந்த ட்ரிப்ல யாரையுமே பார்க்க முடியல. இப்ப நிறைய பேர் மோட்டோ பிளாகிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்க்க முடியல யாரையும். மேபி நைட் டிரைவ் யாரும் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கார் பழனி ரோட்ல உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன்.
திண்டுக்கல் பைபாஸ் ஏறிட்டோம். எங்க லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஸ்ட்ரைட்டா பழனி, பழனி தேனி எல்லாம் திருப்பப்பா. Wow, nice feeling. Go to 350 kilometers வருது. மணி 12 ஏழு ஆயிடுச்சா? வாவ், டக்குன்னு டைம் போயிட்டே தான் இருக்குது. பாருங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் தனியா போக ஆரம்பிச்சிட்டோம். வேற வண்டி வந்து நம்ம போற ரோட்ல வந்த மாதிரி ஆப்போசிட்ல ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். பின்னாடியும் கிளாஸ்ல பார்த்தா எதுவுமே இல்லை. எப்பா என்ன ஸ்மெல்! எப்போ திண்டுக்கல் இந்த சைடு தானே மூக்க பொத்திட்டு தான் போட்டியில இருக்குது. நம்ம எப்படி சொல்லுறோம், நம்ம யூஸ் பண்ற லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த தோல் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி தான் செய்யறாங்க. அதெல்லாம் நம்மளும் போடுறோம், ரைடிங் கியர்ஸ் போடுறோம், எல்லாமே நிறைய லெதர்ஸ் இருக்கு. அதனால மூக்க பொத்திட்டே போயிடலாம். இந்த சைடே போவோம். 2 days முன்னாடி நம்ம தமிழ் மோட்டோ விளாகர்ஸ் நிறைய பேர் லடாக் போயிருக்காங்கல்ல, அவங்க சொன்னதுதான் அந்த சைடு மாடு ரோட்ஸுக்கு அந்த செடி மரங்கள் இருந்துட்டு இங்க கிராஸ் ஆயிரும்னு சொல்லி. இப்ப நான் அந்த சைடு வரும்போது எனக்கு அதான் வந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் சொல்லியிருந்தாரு, எதுக்காக அந்த சைடே போறீங்க, இந்த சைடு வாங்க. அதனால இந்த சைடு கொஞ்சம் போவோம், ஏதாவது வண்டி வச்சுன்னா சைடு போகலாம். மற்றவங்க சொல்ற நல்ல அறிவுரையா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்க. அங்க நம்ம எடுத்தோம்னா பழனிக்கு இங்க வந்து இது வரைக்கும் சைட்லயே ரோடு வருது. அங்க இருந்தே சர்வீஸ் கூட போட்டு விட்டாங்க 2-3 கிலோமீட்டர். திண்டுக்கல் கிராஸ் பண்ணாம இருக்கும், டக்குன்னு அடுத்தடுத்த ஊர்கள் வந்துடும். கரூரும் இது வரைக்கும் அப்படிதான், அப்படி ஈஸியா கிராஸ் ஆயிடும். இன்னும் ஃபுல்லா பைபாஸ்லயே நம்ம போறதுனால ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் டக்குன்னு. பெங்களூர் 370 kilometers. ஓகே, திண்டுக்கலுக்குள்ள அடுத்த பைபாஸ் முடிகிற இடத்துல வந்துட்டோம். அடுத்த எண்டு டுவர்ட்ஸ் கரூர் வந்துட்டோம்.
பாருங்க எப்படி பிளைன் அழகா கிடக்குது. ஃப்ரீயா அழகா மீன் வெறிச்சோடி கிடக்குது. மணி 12 காலம் ஆச்சு. வேட சந்தோஷம். கரூர் தாண்டி நிற்கிறேன். இந்த இடத்துல ஒரு டீ குடிக்கலான்னு வந்துட்டு அப்படி ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு. இப்படி கிளம்பும். இவ்வளோ வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீயாக சேஃப்டியாக போகலாம். ஆனால் வெளிச்சம் இல்லாமல் எப்படி போகிறது? அதான் பார்க்கலாம் போட்டேன். ஓட்ட போகிறதான் வெளிச்சமே தெரியுது. மணி 1:35 ஆச்சு. இன்னொரு 260 கிலோமீட்டர்ஸ் போட்டே இருக்குது. எப்படி ஒரு 5 hours ஆயிரும். ஆக்சுவலாக நேற்றுக்கே கிளம்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தனால கிளம்ப முடியும். கரண்ட் போயிட்டு இப்போதான் கரண்ட் வந்துருக்கு போல. மதுரை சேலம் பஸ் காவேரி ஆறு பாலத்துக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கிறோம். கரூர் தாண்டி நைட்டுக்குனால ஒன்றும் தெரியல. தண்ணி போதா என்ன ஒன்றும் தெரியல. இந்த வேலூர் ஊருக்கு இப்படிதான் போகணும். இந்த செக் போஸ்ட் தாண்டோன்னு அப்படி லெஃப்ட் எடுத்துட்டோம்னாக்கி, அந்த லெஃப்ட் எடுத்துட்டோம்னாக்கி வேலூர்.
jabartravels.in. தெரியல, வேற யாரும் அல்லதா நம்ம ஜபார் பாய் பஸ்ஸோ தெரியல. பரமத்தி லெஃப்ட், நாமக்கல் ஸ்ட்ரைட். நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டா தான் போகணும், வேற எங்க திரும்ப தேவை. ஜப்பார் டிராவல்ஸ் எங்க இருந்து போகுது? சென்னை, கோயம்புத்தூர், மும்பை. மும்பை, பூனே, மதுரை, ஹைதராபாத், எர்ணாகுளம். எங்கதான் போதும் அது தெரியல. எல்லா ஊரு பேரும் எழுதியிருக்காங்க பஸ்ல. நாமக்கல் இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ தொப்பூர் தாண்டி மேலே வந்தாச்சு. ஒரு பெட்ரோல் ஃபுல் டேங்க் போட்டாச்சு. எடுத்து 3வது ஃபுல் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்பீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாப்புல. ஸ்பீடு போட்டாச்சு. ஸ்பீடு போட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஷெல் போட்டிருக்கிறேன். ஸ்பீடு போட்டதில்லை, இன்னைக்கு ஸ்பீடு போட்டிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. மணி 3:33 கரெக்டா. இன்னொரு 140 கிலோமீட்டர்ஸ் போகணும். இப்படியும் ஒரு 2 hours ஆயிரும். 2 hours மேலே ஆயிருக்கும். ஸோ 3:30 மீன்ஸ் 5:30, 6:30 ஆயிரும் இப்போ வீட்டுக்கு போகும்போது. ஏர் 32 தான் வச்சேன். இனி 35 வைக்கணும். ஏன்னா வண்டி அமுங்கி போன மாதிரியே இருக்குது. வெளி கம்பெனி ப்ரிஃபர் பண்றது 30 தான். ஸோ ஐ ஃபிக்ஸ்ட் ஃபார் 32. பட் நெக்ஸ்ட் டைம் 35 வச்சு பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்படியே கிருஷ்ணகிரி வந்தாச்சு. Just approaching the Krishnagiri. முன்னாடிலாம் அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வால்வோ பென்ஸ்ன்னு போடுவாங்க. இப்போ தைலாண்டு வாங்கி இப்படி பாடி கட்டி இதுதான் அவங்களுக்கு சீப் போல. இதுக்கே 1,500 டிக்கெட் போடுறாங்க. பெர் டிக்கெட்டுக்கு அந்த ரேட்டு போடுறாங்க. அதுல பென்ஸ் வால்வோ போட்டாலும் இதோட 100-200 ருபீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நமக்கு இதான் லாபம். ஏன்னா இது பஸ் ரேட்டு கம்மியா இருக்குங்களா.
இனி இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் 6 வே. ஆனா ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். எல்லாரும் 2 வேல ஸ்பீடா வந்தோம். இதுக்கப்புறம் ஒரு 10-15 பாலம் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஓவர் பிரிட்ஜ். ஒவ்வொரு பிரிட்ஜஸ்க்கும் ஒவ்வொரு டேக் டைவர்ஷன் போட்டு சர்வீஸ் ரோடு விட்டுருவாங்க. ஸோ அது வர்றதுக்கே ரொம்ப இதா இருக்கும். அந்த ரோட்ல டிராபிக்கா வர இருக்கும் சர்வீஸ் ரோடு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி லெஃப்ட் போனோம்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுலாம் போனால் லெஃப்ட் தான் போகணும். போதுல பஸ். சென்னை கூட இங்கிருந்தா பிரிஞ்சு போகணும். கிருஷ்ணகிரி பெங்களூர்ல இருந்து சென்னை போனா கூட கிருஷ்ணகிரி வந்து தான் போகணும். டோல்கேட் வரும். நம்ம பைக்ல போறதுனால டோல்கேட்டை பத்தி கவலைப்படவே வேண்டாம், போயிட்டே இருக்கணும். கார்ல வரும்போது ஒவ்வொரு இடமா கப்பம் கட்டிக்கிட்டே வரும். பைக்ல போறது அது ஒரு ஜாலி. டோல்கேட்டை பார்த்தாங்க பாய் போயிட்டே இருக்கணும். சென்னை பஸ்ஸஸ்லாம் உள்ள வந்து சேருது. சென்னை டு பெங்களூர் பஸ்ஸஸ். என்ன இப்படி லாரியெல்லாம் வந்து அங்கே விட்டாங்க, நம்ம எப்படி அங்கே போகிறது? எப்படி கப்பம் கட்டாமலே நம்ம வந்துட்டோமோ? ரோட்லயே விட்டுருவாங்க போல லாரியெல்லாம். போறவங்க எப்படியாவது பார்த்து பேருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க போல. மணி 4:20 ஆகுது. கொஞ்ச நேரத்துல சன்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் சன்ரைஸ் முன்னாடி போகுது கஷ்டம் தான்.